மாணிக்க மாலை, ரத்தினங்களிலேயே அரசன் மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாணிக்க மாலைங்கிறது எங்கே செய்யப்படுது அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலுக்கு பக்கத்தில் ஆரல்வாய்மொழிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தோவாளை அப்படிங்கிற பகுதியில் தான் இந்த மாணிக்க மாலைகள் உற்பத்தி ஆகுது. அதாவது 500 ஆண்டுகளாக இந்த மாலைக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 6 தலைமுறையாக இந்த மாலை கட்டுகிற தொழிலை மேற்கொண்டு வருகிறார்கள் இங்குள்ள தொழிலாளர்கள். இங்கே இருக்கக்கூடிய மலர் சந்தை என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த ஊரே பார்த்திங்கன்னா நிலவியல் அடிப்படையில் ஒரு குளிர்ந்த பகுதியாகவே இருக்கும். பூக்கள் பூப்பதற்கு ஏற்ற ஒரு காலநிலை, சீதோஷ நிலை எல்லாமே இந்த ஊரில் நிலவுறதுனால இங்கே அபரிவிதமான பூக்கள் உற்பத்தி ஆகுது. அதனால் இந்த சந்தை ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க. கேரளாவுக்கு மொத்த மலருமே எங்கேருந்து போகுது அப்படின்னா தோவாளையிலேருந்து தான் போகுது. கேரளாவில் அந்த மலர் கோலம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கோலத்துக்கு தேவையான மலர்கள்லாம் எங்கேருந்து போகுதுன்னா இந்த தோவாளையிலேருந்து தான் போகுது. அப்படி இந்த தோவாளையில் உள்ள மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா இந்த மாணிக்க மாலை.